நாம இன்னைக்கு ஒரு காட்டு ஆவியோட சாபத்தை பத்தின கதையை பார்க்க போறோம். அது ஒரு அழகான கிராமம். பச்சை பசேல்னு இருந்துச்சு. அந்த கிராமம் காட்டுக்கு நடுவுல இருந்துச்சு. அந்த கிராம மக்கள் அந்த காட்டோட அருமை தெரியாம மரங்களை வெட்டி விலங்குகளை கொன்னு காட்டை அழிச்சிட்டு இருந்தாங்க. கிராம மக்கள் பண்றது எல்லாமே அந்த காட்டு ஆவி பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கு இவங்க பண்றது எதுவுமே பிடிக்கல. அது இந்த மக்களை எச்சரிக்கிறதுக்காக நிறைய பண்ணுச்சு. ராத்திரி நேரத்தில் ஓநாய் ஊளையிட்டு காற்றுல சிலு சிலுன்ட்டு இலைகள் பறக்க விட்டு பயம்புறுத்துச்சு. ஆனால் இந்த அறிகுறிகளை மக்கள் யாரும் கண்டுக்கல. அப்போ தான் ஒரு நாள் கிராமத்தில் ஒருத்தன் மரங்களை வெட்டி அதுலேருந்து காசு சம்பாதிக்கணுன்ட்டு காட்டுக்கு வந்தான். இன்னைக்கு நிறைய மரங்களை வெட்டியே ஆகணும்னு தீர்மானத்தோடு வந்தான். காட்டை சுற்றி சுற்றி எல்லா மரத்தையும் வெட்ட ஆரம்பித்தான். அப்போ திடீர்னு காற்று அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இலைகள்லாம் காற்றுல பறந்து அவனை சூழ ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ திடீர்னு சிவப்பு கண்களோட அந்த ஆவி வந்து அவன் முன்னாடி நின்றுச்சு. அவன்கிட்ட இந்த மரங்களை வெட்டாதன்னு சொல்லி எச்சரிச்சிச்சு. ஆனால் அதை அவன் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. உடனே அந்த காட்டாவிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அவன் அந்த ஆவிக்கிட்ட திமிரா, இது என்னோட காடு, என் இஷ்டம் போல நான் வெட்டுவேன்னு சொன்னான். உடனே அந்த ஆவிக்கு கோவம் வந்து, நான் உனக்கு சாபம் விடுறேன். இன்னைக்கு ராத்திரி நீ உன் வீட்டுக்கு போன உடனே உன் கை உன்னையே அடிக்கும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுடுச்சு. ஆவியோட சாபத்தை கேட்டு அவன் அலறி அடிச்சுட்டு கிராமத்துக்கு ஓடுனான். பயந்து போய் அவன் வீட்டில் உட்காந்துட்டான். வீட்டில் யாருக்கும் தெரியாம தனியா இருந்தான். பயத்தில் அவனுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ திடீர்னு காத்தடிச்சு கதவெல்லாம் திறந்துச்சு. அப்போ அவன் கை தானா அவனையே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சத்தத்தை கேட்டு ஊர் மக்கள் வந்து பார்க்கும்போது அவன் கீழே படுத்து கிடந்தான். எல்லாரும் அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் கிராம மக்கள் தாங்க பண்ண தப்பை உணர்ந்துட்டாங்க. அப்புறம் மக்கள் எல்லாம் மரத்தை நட்டுனாங்க. விலங்குகளையும் வேட்டையாடலை. அதுக்கப்புறம் அந்த ஆவி பறந்து மறைஞ்சு போச்சு. கதை நல்லா இருந்துச்சா? தூங்கலாமா? மீமி தீக்கு சமத்த தூங்க. குட் நைட்.